ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஒரு வழியாக 2023 முடிஞ்சு 2024க்குள்ளே என்ட்ராயிட்டோம். முடிஞ்ச 2023 ஒரு தடவை திரும்பி பார்த்தா இந்த வருஷம் புயல், வெள்ளம், மழை, இழப்பு, சோகம் இந்த மாதிரி பல்வேறு நினைவுகளை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதே டைம் நிறைய பேருக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக கூட இருந்திருக்கும். நிறைய வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த ஒரு ஆண்டாக கூட சில பேருக்கு வந்து இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இன்பமும் துன்பமும் கலந்த கலவையாக கொடுத்துட்டு இந்த 2023 நல்லபடியாக ஃபினிஷ் ஆயிருச்சு. இப்போ தொடங்கி இருக்கிற இந்த புது வருஷம் 2024 நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம வரவேற்போம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ட்ரீம் இருக்குல்ல, ஒரு தேடலும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். 2023 உங்களுக்கு எதெல்லாம் ஃபெயிலியராக போச்சோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உலகத்திலே ஒரு மனுஷனை வழிநடத்தக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கைடு. அந்த கைடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போன வருஷம் நம்ம எதுலெல்லாம் ஃபெயிலியர் ஆனோமோ இந்த வருஷம் ஃபுல் எஃபோர்ட் போட்டு அது எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் பார்க்கலாம். இந்த புது வருஷத்தோட முதல் நாளை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு மினி vlog மாதிரி பார்க்கலாம். vlogோடவே ரெசிபியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இயரோட லாஸ்ட் நாள் எடுத்த vlog இது. அன்னைக்கு நைட்டு வந்து சர்ச்சுக்கு ஒரு 11:15 போல் கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் போன டைமிங்க்கு கூட்டம் வந்து ஜாஸ்தி தான். வெளியில தான் கூட்டம் அதிகமாக இருக்கே தவிர ப்ரேயர் ஹால்குள்ளே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸோ நாங்கள் போன உடனே வந்து ப்ரேயர் ஹாலில் போய் ஜீசஸ் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டோம். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் வந்தாலே எங்கே பார்த்தாலும் ஒரே லைக் செட்டிங்காக இருக்கும். அதுவும் சர்ச்சு முழுக்க அழகாக லைக் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் கிறிஸ்மஸ்க்காக வந்து குடில் வந்து போட்டிருந்தாங்களாம். அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரையும் அந்த வேடிக்கை பார்க்குற அந்த மூடில் அந்த குளிர் வந்து ஒன்றும் தெரியலை. ஆனால் வெளியில் வந்து வீட்டுக்கு கிளம்புறப்ப தான் தெரியுது குளிர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த குளிருக்கு நல்லா சூடாக வந்து கொஞ்சம் மக்காசோளம், அதுக்கப்புறம் மசால் பொரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே 12 மணி ஆக ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. சரி டக்குன்னு வாசலை தெளித்து விட்டு குட்டியாக ஒரு கோலத்தை போட்டு வரப்பே நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்தோம். Wish you happy new year. நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் நாங்கள் மட்டும் தான் வெளியில் வச்சு கேக் வெட்டி நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஹாப்பியாக எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வச்சு வீட்டு வாசலில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. 2024 நல்லபடியாக வெல்கம் பண்ணிட்டோம். இந்த ஆண்டோட ஸ்பெஷல் ரெசிபி, அதுவும் ஃபஸ்ட்டு ரெசிபியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக உப்பும் எலுமிச்சப்பழம் ஒரு 1/2 பழம் வந்து புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டபுள் டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கனில் வந்து உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் கலந்துருக்கோம்ல, இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நீள்பாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த சுருளை வதக்குவோம்ல அந்த மாதிரி நல்லா வதக்கி இதோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க.
1/2 அன் ஹவர் கழிச்சு சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த சிக்கனை வந்து இது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த சிக்கன் வேகட்டும். இந்த வறுவலுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசால் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வரமல்லி மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 வத்தல் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபைனலாக அரைக்கக்கூடாது. லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து சிக்கனில் வந்து சேர்க்க போகிறோம். சிக்கன் வந்து வேக வச்சுருந்தோம்ல, ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப சிக்கன் நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலா பவுடர் இந்த சிக்கன் கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கலந்து விட்டாச்சு. இதோட ராஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த ராஸ்மெல் வந்து அப்படியே ஃபுல்லாக போய் சிக்கன் கூட அந்த மசாலா நல்லா கோட் ஆகி வந்திருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அப்படியே கலந்து இறக்குனா சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ஒன்ஸ் வீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.